அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 23/9/2024. சஷ்டி திதி மதியம் 1:51 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் இரவு 10:05 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 10:05 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேதுவும், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? பூப்பு நீராட்ட, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, தானியம் சேமிக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, குழந்தைக்கு அன்னம் ஊட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனிதர்களை திருப்திப்படுத்த அனைத்துமே உலகில் உண்டு. ஆனால் மனிதர்களின் பேராசையை திருப்திப்படுத்த எதுவுமே இந்த உலகில் இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அளவோடு ஆசைப்படக்கூடியவர்கள், ஆரோக்கியமான ஆசைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. பேராசை பெருநஷ்டங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பேராசைப்படுவதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நமக்கு எது முதல்ல அத்தியாவசியமோ, எது நமக்கு அவசியமோ அதை பற்றி யோசிப்போங்கிற அக்கறையோடு வாழ்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அற்புதமான யோகமான நாளுங்க இன்னைக்கு. இன்றைய தினம் புது முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக வீடு பார்த்துன்னு இருக்கீங்க, இடம் பார்த்துன்னு இருக்கீங்க, வண்டி வாங்கிறதுக்கும் பார்த்துன்னு இருக்கீங்க. இன்றைக்கி அதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு சிறு பகுதி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் உங்களுக்கு திடீர் லாபத்தையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் ஒரு சிலர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் இருக்கிறதுனால உத்தியோக வகையில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளும் இன்னைக்கு பாசமாக நடந்துப்பாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பணங்காசு வரவு எல்லாம் சிறப்பாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோபமாக இருந்தீங்க, இன்னைக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, நாம் மட்டும் தலைவணங்கி கேட்போமானால் குழந்தைகளிடமிருந்து எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆமாங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கக்கிட்ட நாம் பேச ஆரம்பித்தோம்னா விதவிதமான கேள்விகள், விதவிதமான வியப்புகள், விதவிதமான அறிவுரைகள் அதெல்லாம் அவங்க அடுக்கிக்கிட்டே போவாங்க. அதனால தான் நீங்கள் சின்ன குழந்தை ஏதாவது சொன்னாலும் கேட்டுப்பீங்க, வயதில் ரொம்ப பெரியவங்க சொன்னாலும் கேட்டுப்பீங்க. யார் எதை சொன்னாலும் நல்லது சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நல்லது தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் யார் சொல்கிறாங்கன்னு கேட்காம அவங்க சொன்னது நல்லதாக இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோவப்படுறத கொஞ்சம் தூக்கி போடுங்க. கோபம் வேண்டாங்க. யாரும் உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்லாம் ஆதங்கப்பட்டு இருக்க வேண்டாம். எல்லாரும் உங்களை புரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை கொஞ்சம் யோசிங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த வேலையை தொட்டாலும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். மாற்றி யோசிங்க. சரி, இப்படி போனால் தான் இழுபறியாக இருக்குது, வேறு விதமாக நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புது முயற்சி, புது யோசனைகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா முயற்சிகளுமே இன்றைக்கி அமோகமாக இருக்கும். பணவரவும் உண்டு. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம், உத்தியோகம் இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. வெளியில் கொஞ்சம் ஒரு விதமாக தான் எல்லாரும் பேசுகிற மாதிரி தோணும். மரியாதை குறைவாக நம்மளை நடத்துகிறாங்களோ அப்படின்னு நீங்களே நினச்சிப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஏதோ யதார்த்தமாக சொல்ல போய் அதை நீங்கள் நமக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கக்கூடாது. இதெல்லாம் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது அது மாதிரி தோணும். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறரை தாழ்த்துபவன் தானும் தாழ்ந்து போவான் என்பது இயற்கையின் நியதியாகும். ஆமாங்க, அடுத்தவங்கள நாம் ஏன் மட்டம் தட்டி பேசணும்? அது நமக்கு சரியாக வராதுங்க. நம்ம கடமை என்னவோ, நம்ம பெருமை என்னவோ அது வரைக்கும் நாம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக அடுத்தவங்கள குறைச்சி பேசி, தாழ்த்தி பேசி, அவங்க அப்படி இப்படின்னு ஏதாவது குறை சொல்லி நம்மளை உயர்த்திக்கணும்னு அவசியம் எனக்கு எப்பயுமே கிடையாதுங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை குறைபடுத்தி பேசாமல் தன்னைத்தானே நெறிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்களெல்லாம் உண்டு. வெளிநாடு போகிறது கூட, விசா எடுக்கிறது கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அரசு அதிகாரிகளை பார்க்குறது, அரசாங்க வேலைகள், புதுசாக வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் ஏதாவது எடுக்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வீடு வாங்கிறதுக்கு, வீட்டு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் ஒரு தைரியத்தில் போட்டிங்க. ஆனால் அடுத்தது லோன் கிடைக்கணுமே, பேங்க் மேனேஜரை பார்க்கணும். போனால் இல்லைங்கிறாங்க, அப்புறம் வாங்கங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா இதெல்லாம் வேணுங்கிறாங்க, அந்த பேப்பரெல்லாம் ரெடி பண்ணணும். இப்படியே அப்படியே ஓடின்னு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் இன்றைக்கி வீடு தேடி வந்து உங்கள்கிட்ட பாசமாக பேசுவாங்க. சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இப்போ தான் நமக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடச்சிருக்கு. எல்லோரும் நம்மளை இப்போ மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம்தான், பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை
நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இன்னைக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் விரயச் செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கண் பார்வை அற்றவர்களை குறைபாடு உடையவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் தான் செய்யக்கூடிய தவறுகளை கண்டும் காணாமல் அதை பார்த்தும் பார்க்காம இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தாங்க பார்வை குறைபாடு உள்ளவர்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முதல்ல நம்ம குத்தம் குறைய நாம் சரி பண்ணிப்போம், அப்புறமா அடுத்தவங்களை குறை சொல்லுவோம் அல்லது சுட்டி காட்டுவோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் யாரோட உட்கார்ந்துருக்கிறாரு? யோகாதிபதி குருவோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் இன்னைக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும், ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். எந்த அதிகாரியாக இருந்தாலும் இன்னைக்கு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் வருவீங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் தான் எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க, என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி வர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் சில அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இதை செய்து கொடுங்க, உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுப்பாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம், பொருந்தக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வதன் மூலம் நாம் நல்லவர்களாகிவிட முடியாது. ஆமாங்க, அப்படி தானேங்க. நாம் நல்லவங்க அப்படின்னு நாமே சொல்லிக்க முடியாது. நாம் 4 பேருக்கு நல்லது செய்யணும். 4 பேருக்கு நல்லது செய்யும்போது நம்மளை நல்லவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நல்லது செய்துக்கிட்டே அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருந்தோம்னா, இவர் ஏதோ பண்ணுறாருங்க ஆனால் அடுத்தவங்களையும் குறை சொல்லிட்டு இருக்காருன்னு பேர்க்கிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கும் மரியாதை கொடுத்து தன்னைத்தானேயும் முறைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற தைரியம் இருக்கும். ஒரு பக்கம் கண்டகச்சனி, ஒரு பக்கம் உங்களை போட்டு வாட்டி வதைக்கிறாரு. 10ஆம் இடத்தில் இருக்கிற குரு ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த 2 கிரகங்களையும் தாண்டி சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மன தெளிவு இன்னைக்கு உங்கள் உள்ளார இருக்கும். எவ்வளோ வருது போகுது, ஆனால் எதுவும் எடுத்து வைக்க முடியலையே, சேமிக்க முடியலையே, இப்படியே காலம் போனால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்களே, அவங்களுக்காக ஏதாவது வாங்கி வைக்க வேண்டாமாங்கிற ஆதங்கமும் பரிதவிப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். சிலருக்கு கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது அதுலேயே வேறு பிரான்ச் ஏதாவது மாறுறது, வேறு பொறுப்புக்கு மாறுறது, அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும், ஆனால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, மனிதனாக தெரிபவர்களெல்லாம் மனிதர்கள் அல்ல. ஆனால் மனிதாபிமானத்துடன் வாழ்பவர்கள் மட்டுமே மனிதர்களாவார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. கூட பிறந்தவங்களுக்கு அல்லது கூடிகிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே உங்களுக்கு மனசு பதபதைக்கும். ஓடி போய் என்ன வேணும், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு முன்னால் போய் முதல்ல நிற்பீங்க. அதே மாதிரி பக்கத்து வீடு எதிர் வீடு என்னதான் சலசலப்பு இருந்தாலும் ஏதாவது அவங்களுக்குள்ளார சண்டை சச்சரவுன்னா அடுத்த நிமிஷம் ஓடி போய் முதலுதவி செய்யக்கூடிய அளவிற்கு மனிதாபிமானிகளாக வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. முன்னைக்கு இப்போ முகமெல்லாம் நல்லா ஒரு தேஜஸாக இருக்குது. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கிறீங்க. பணம் கூட கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்குது. இருந்தாலும் அது தொடர்ந்து வந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு பயமும் உள் மனசுக்குள்ளார இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான். இது வரைக்கும் வறண்டு கிடந்த நிலைமை இப்போ போய் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குங்கிற அளவுக்கு சிலதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் இருக்குதுங்க. சூரியன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஒரு கோபம் இருக்கும். இத்தனை வருஷத்தை நாம் வீணடிச்சிட்டோமே, இப்படியெல்லாம் நாம் நம்முடைய இளமையை நாம் இளமை காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, இனிமேலாவது நாம் நமக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு நாம் பொறுப்பாக இருக்கணும், உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணவரவு, சும்மா கேட்டு பார்த்தா கூப்பிட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. புது ஏஜென்சி கூட எடுப்பீங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். சிலருக்கு புது வேலையில் போய் உட்காரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அறிவால் உணர்ந்து கொள், இல்லையென்றால் அனுபவம் காட்டி கொடுத்து விடும். ஆமாங்க, அறிவுபூர்வமாக நாம் எதை செய்தாலும் அது உண்மையாகவும் உரமாகவும் இருக்கும். ஆனால் அது மாதிரி அந்த அறிவுபூர்வமாக நாம் எதுவும் செய்யலைன்னா அப்புறம் அடிபடுறதுனால ஒரு அனுபவம் வரும் பார்த்திங்களா, அந்த அனுபவம் நமக்கு எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அனுபவ அறிவு, படிப்பறிவு, பட்டறிவுன்னு பலவிதமான அறிவு திறன்கள் கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன விவாதங்கள் வரதான் செய்யும். வெளிவட்டாரத்தில் கூட உங்கள் வாயிலிருந்து எதையாவது வரவழைக்கிறதுக்கு சிலர்லாம் அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சான்னு பேச்செல்லாம் தொடங்குவாங்க. ஆனால் எங்கேயுமே குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியிடக்கூடாது. சின்னதாக ஒரு ஆறுதலுக்காக நீங்கள் எதையாவது சொல்ல போய் அதை வேறு மாதிரி போய் முடிஞ்சிடக்கூடாது. அதனால் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். காசு பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டணும். அதே மாதிரி வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே உண்டுங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரமும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். உத்தியோகம் கூட கொஞ்சம் கரடுமுடாக தான் இருக்கும். அனுசரித்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் எல்லார்ட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தேனீக்கள் ஓயாமல் உழைத்து
தேனை சேகரித்து வாழ்கின்றன. அதனால் பூக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுபோல பிறருக்கு எந்த பாதிப்பும் வராமல் வாழ்வது தான் உண்மையான மனித வாழ்க்கையாகும். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. அடுத்தவங்களை நீங்கள் கெடுத்தது கிடையாது. அடுத்தவங்களுக்காக எந்த துரோகமும் செய்தது கிடையாது. எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் பொய் சொல்லவே மாட்டீங்க. அது உறவுக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி, எங்கும் எப்போதும் உண்மையை பேசி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவானும் பார்க்குறாரு, சந்திரனும் பார்க்குறாரு. இந்த 2 கிரகங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு தெளிவு, ஒரு நிம்மதி அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. என்னதான் நாம் பார்த்து சாப்பிட்டாலும் கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, மூச்சு பிடிப்பு இருக்குது, திணறல் இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வெற்றியடையும். வேலையில் இன்றைக்கி நீங்கள் தான் எல்லாமே. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகளவு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியாது. ஆமாங்க, தப்பு சின்னதாக இருக்கும்போதே ஏதோ தவறிட்டோம், இனிமேல் இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வோடு நாம் நம்மளை மாற்றிக்கும் பொழுது மேலே மேலே ஜெயிக்க முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தவறி விழுந்தாலும் தட்டு தடுமாறி விழுந்தாலும் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது. திடீர் பணவரவை கொடுக்கக்கூடிய இடங்க. ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்த அந்த இடம் இன்றைக்கி விற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முன்பணம் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபலங்களும் இன்றைக்கி உதவிகரமாக இருப்பாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெற்றி செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா லாபாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைக்கு இடம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக வாடகையை கொடுத்துட்டுருக்கோம், சம்பாதிக்கிறதெல்லாம் வாடகைக்கே போகுது. அதில் வாடகை குறைஞ்ச கடையை பார்ப்போன்னு சொல்லி அது மாதிரி நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா 10ல் சூரியன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் கலகலப்பாக மாறும். வெளிநாடு போகிறதுக்கு வீசாவும் கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் அடைவது இறுதியிலே சிகரமாக இருக்கட்டும். ஆமாங்க, சின்ன சின்னதாக முயற்சி பண்ணுவீங்க. பார்க்குறவங்களுக்கு பெருசாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் அடைவது என்னவோ சிகரமாக இருக்கும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருங்கிற மாதிரி எப்பொழுதுமே நீங்கள் தொடர் முயற்சிகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. தொடர்ந்து போராடக்கூடிய போராட்ட குணத்துக்கும் அதிபதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளை நினச்சி தான் சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே அழுதுன்ருக்கீங்க. கடந்து வந்த பாதையில் நடந்த சில காரியங்கள்லாம் உங்களை ரொம்பவும் நோகடிச்சிருச்சு. கடந்த 5-6 வருடங்களாக இந்த 7.5 சனியில் சிக்கிக்கிட்டு தவியாக தான் நீங்கள் தவிச்சுட்டுருக்கீங்க. அந்த ஞாபகங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து போயிட்டே இருக்குங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாராக இருந்தாலும் பணம் இருந்தால் மதிக்கிறாங்க, இல்லைன்னா மிதிக்கிறாங்க. என்ன உலகம் இது? குணத்துக்கோ மனசுக்கோ யார் முக்கியத்துவம் தராங்கன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து இன்றைக்கி ஆதங்கப்படுவீங்க. மகனுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு நீங்களும் பார்த்துட்டுருக்கீங்க. ஆனால் பெண்ணை சரியாக அமைய மாட்டேங்குதேங்கிற மாதிரியான ஆதங்கம் இருக்கும். ஒரு முறை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா நல்லதுங்க. திருநள்ளாருக்கும் போய் உங்கள் ராசிநாதன் ஆகிய சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வர்றதும் ஒரு வகையில் நல்லதுங்க. இன்றைக்கி வியாபாரம் எல்லாம் சூடு பிடிக்கும். பற்று வரவு, பண வரவு எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை மதிக்காமல் இருந்த அதிகாரி இன்றைக்கி கூப்பிட்டு பேசுவார், உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பார். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் கோபத்தை அவங்கக்கிட்ட காட்டின்னு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சோர்வு, களைப்பு, கோபம் எல்லாம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அன்று நம்மை சுற்றி விளைநிலங்கள் இருந்தது. ஆனால் இன்றோ நம்மை சுற்றி சுயநலங்கள் தான் இருக்கிறது. ஆமாங்க, எங்கே திரும்பினாலும் அப்போல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் இப்போ எங்கே திரும்பினாலும் நம்மளை பயன்படுத்தி ஏதாவது 4 காசு பார்க்க முடியுமா, இவரை வச்சு நாம் ஏதாவது தேறி வந்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சுயநலத்தோடு சுற்றி சுற்றி வரக்கூடியவர்கள் தான் இன்று அதிகமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களை பயன்படுத்தாமல் நம்முடைய உழைப்பால் நாம் முன்னேறுவோம்னு தன் உழைப்பால் தன் முனைப்பால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அவரே அருமையான இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாள் ஆசை, நீண்ட நாள் கனவுகள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அதெல்லாம் சரியாகும். பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் சரியாகி அவங்க ஆரோக்கியமாவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள்லாம் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கும் கடவுளுடைய கருணை இருக்குதுங்கிறத கண்கூடாக இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 4 பக்கமும் நம்மளை ஓட விட்டுருக்காரே, எங்கே நிம்மதியாக இருக்க முடியுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வண்டி வாகனத்தையும் இன்றைக்கி பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, ஓரளவு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட நம்மளை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற நிம்மதி ஒரு பக்கம் இருக்கும். சக ஊழியர்கள் மூலமாக சில உயர்வுகள், சில உதவிகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, புகழ் நெருப்பை போன்றது. அதை அணைத்துவிட்டால் மீண்டும் மூட்டுவது கடினம். ஆமாங்க, அதனால தாங்க உங்கள் கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய திறமை என்னவோ அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட சில உண்மைகளை, சில தத்துவங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நம்மால் 4 பேர் நல்லா இருக்கணும், நாம் தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்கள்ட்ட நாம் பகிர்ந்துக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் மனிதாபிமான சிந்தனையுடன் ஒரு வழிகாட்டுதலாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானோட பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். திடீர்னு பழைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், நல்லா இருக்கியா நண்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சின்னதாக மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய இனிய சந்திப்புகள், பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளாரையும் இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்காரு, சிடுன்னு நீங்களும் இப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி கொஞ்சம் சிரித்த முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. 7.5 சனியில் விரயச்சனி இருக்கிறதுனால எதுக்கும் இருக்கட்டும்னு ஏதாவது கொஞ்சம் கையில் கூடுதலாக எடுத்துகிட்டு போனால் கூட அதையும் கரைச்சிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் கலங்கி போய் நிற்பீங்க. இன்றைக்கி பணவரவு திருப்திகரமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். பிரபலங்களாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சூரியன் ராசியை பார்க்குறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் கொஞ்சம் துரத்திக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, பிரம்மதேவன் தான் படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பிரம்மதேவன் படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கும்போது அவர் மனசில் ஒரு தலக்கணம் வர ஆரம்பிக்குது. நாம் தான் உலகத்தையே படைச்சுன்னு இருக்கோம், நாம் தான் சிவபெருமானை விட ரொம்ப பெரியவர் அப்படின்னு ஒரு கர்வம் அவருக்கு வர ஆரம்பிக்குது. அதனால் தொழிலை ஒழுங்காக பார்க்க முடியல. அதில் சில பிழைகள் எல்லாமே ஏற்படுது. சிவபெருமான் கடினமாக கடிந்து கொண்டு நீ ஒழுங்காக போய் மறுபடியும் வேதத்தெல்லாம் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டு அந்த படைப்பு தொழிலை ஸ்ரீ காமதேனு, தேவலோக பசுவான ஸ்ரீ காமதேனுவுடன் ஒப்படைக்கிறார். ஸ்ரீ காமதேனு தேவலோக பசுவாக இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வெண்ணெய், அதாவது பால்லேருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த வெண்ணெய்களை எல்லாம் ஒரு மலையாக திரட்டி வைக்கிறது. அந்த வெண்ணெய் மலையை உருவாக்குது. உயிரினங்கள் எல்லாமே சந்தோஷமாக சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அதே மாதிரி தேனு தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் அதாவது பாவங்கள் தீரவும் சாபங்கள் தீரவும் தாகம் தீரவும் வழிவகுக்குது. இவ்வாறு பாயிண்ட் கொண்டிருக்கிறது ஒரு அற்புதமான மலை இந்த மலைங்க. இந்த மலையில் தான் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிகள் எழுந்தருளியிருக்காங்க. பொதுவாக அக்னி நட்சத்திரமாக இருந்தால் வெயில் கடுமையாக இருக்கும் இல்லைங்களா, அப்படி கடுமையாக இருக்கிற காலகட்டத்தில் கூட இந்த வெண்ணெய் மலை குளிர்ச்சியாகவே இருக்கும். இன்றைக்கும் குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் போனாலும் கூட ரொம்ப ஜிலுன்னு இருக்கிறத நீங்கள் பார்த்து உணரலாங்க. இந்த மலையில் யோகி பகவன் அப்படிங்கிற கடுந்தவம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்யும் பொழுது முருகப்பெருமான் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் காட்சி கொடுத்தார். அவர் இந்த வெண்ணெய் மலையை நீங்கள் பிரபலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே இந்த வெண்ணெய் மலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமிகளை பற்றி அவர் எல்லாருக்குமே தன்னுடைய பெருமைகளை சொல்கிறாங்க. கருவூர் போகிறார். அந்த கருவூரில் இருக்கக்கூடிய அரசனிடமும் சென்று இது மாதிரி முறையிடுறார். உடனே அந்த அரசர் அழகாக பாலசுப்ரமணிய சுவாமிகளுக்கு கோவில் கட்டி கொடுக்குறாங்க. இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. இங்கே சிவன் அம்பாள் சன்னிதானங்களும் இருக்குதுங்க. இந்த கோவிலுடைய, அதாவது
பாலசுப்ரமணிய சுவாமிகளுடைய அந்த மூலவருக்கு வடபுறம் வந்து ஸ்ரீ முருக சக்கரம் இருக்குது. இந்த சக்கரம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான சக்கரம், சித்தர்களால் எழுதப்பட்ட சக்கரம். இந்த யந்திரம், சக்கரம் சொல்லுவாங்க, யந்திரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கருவூராருக்கும் வந்து தனியாக சன்னதி எல்லாமே இருக்குதுங்க. இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு நாம் போனோம்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாமே தீரும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இங்கே வந்து வழிபட்டுட்டு போனால் குழந்தை பாக்கியத்தெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜைகள் வழக்கம் போல் அந்த மாசி மகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் இதெல்லாமே இங்கே ரொம்ப விசேஷமாக ரொம்ப அருமையாக கொண்டாடப்படுது. விழாக்கள்லாம் திங்கட்கிழமையும் இங்கே வந்து விசேஷமாக முருகப்பெருமானுக்கு ஸ்ரீ பாலசுப்ரமணியருக்கு வந்து விசேஷ அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே இங்கே வந்து செய்யப்படுதுங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கரூர் இருக்கு இல்லைங்களா, கரூரிலிருந்து வெங்கமேடு வழியாக வேலூர் செல்லும் வழியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வெண்ணெய் மலைங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க. இங்கே போனாலே கஷ்டங்கள் எல்லாமே தீரும், வழக்குகள் தீரும், கடன் தீரும், பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி வாரிசுகள், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. அப்படி இருக்கிறதுனால சஷ்டி திதி நாளாகிய இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல ஸ்ரீ பாலசுப்ரமணியரை சென்று வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சஷ்டி திதி நன்னாளாகிய இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல திருமுருகப் பெருமானின் திருவருள் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.